நல்ல ஸ்டோரி. ஒரு பீச்லேயே யோகி பாபு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்பெஷல்னா கடல்லையே எடுத்திருக்காங்க, போட்லேயே எடுத்திருக்காங்க, அதான் ஸ்பெஷல். மூவியோட மைனஸ் என்னென்னா ஃபுல்லாக போட்டிலே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு படம் ஸ்டார்ட் ஆன ஒரு 15 மினிட்ஸ்லேருந்தே ஃபுல்லாக போட்டு தான், லேண்டே காட்டல நம்மளுக்கு. நம்ம என்ன நினச்சி வரோன்னா ஒரு விண்டேஜ் மூவி, ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சி வந்தோம். பட் அதெல்லாம் பெரிய அளவில் காட்டல, அது ஒரு ட்ராபேக் ஆகிடுது. கொஞ்சம் ட்ராகிங்காக தான் இருக்குது. அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேறு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா இந்த விண்டேஜாக வரும், சுதந்திர போராட்டம் அதுக்கு இதெல்லாம் காட்டுவாங்கன்னு நினச்சோம். ஃபுல்லாக போட்டில் வச்சு லாஸ்ட்டாக இவங்களுக்குள்ளேயே போராட்டத்தை படத்தாக காட்டிட்டாங்க. இந்தியன் தாத்தா சீன்லாம் வருது, அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத சீன் தான். என்னென்னா ஃபைட் வந்து இவங்களுக்குள்ளேயே நடந்துக்குது, அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம இங்கிலீஷ்காரன் கூட சண்டை போடுவாங்கன்னு நினச்சோம், பட் அது நடக்கல. அது எல்லாமே இருக்குது. அதாவது கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, சமூக நீதி பேசுகிறாங்க படத்தில், அந்த காலத்தில் வாழ்ந்த அவர்களை பற்றி பேசுகிறாங்க, எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது. என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னு பார்த்தீங்களா, ஒரு கப்பலில் இருக்கீங்களே, ஒரு கப்பலில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு கடல்லே தான் நகரும். உங்களுக்கு அதே போர் அடிக்கிற மாதிரி தோணும். ஆனால் வந்து சிம்புதேவன் சார் வந்து வித்தியாசமான ஒரு கொடுத்து ஒரு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது பிரதர். அதாவது பயங்கரமான ஒரு சமூக நீதி பேசுகிறாங்க படத்தில். நம்ம எம்எஸ் பாஸ்கர் இருக்கார்ல, அவர் சொல்கிற ஒரு விஷயமும் நிறைய பேர் செருப்பால் அச்ச மாதிரி இருக்கும். ஒரு மனுஷனை பற்றிங்க, ஒரு காஸ்ட்டை பற்றி எவன் எப்படிலாம் வந்தான், அது எல்லாமே பக்காவாக இருக்குது. சாதாரண ஆடியன்ஸ் யோகி பாபு மூவிக்கு வரும்போது காமெடி தான் எதிர்பார்ப்பாங்க. காமெடி இருக்கா? காமெடியே பண்ணி தான் போர் அடிக்குங்க, புரியுதுங்களா? காமெடியே நீங்கள் பண்ணால் போர் அடிக்கும். இப்போ யோகி பாபு வந்து எப்படி வந்து ட்ராவல் பண்ணுறாருன்ற ஒரு வித்தியாசமான அனுபவமாக ஆடியன்ஸ் இருக்கும். அதாவது யோகி பாபு படமா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல வைக்கும். நல்லா பண்ணியிருக்காரு பாரு. அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு சமூக நீதி பேசுகிற ஒரு படத்தை எப்படி எடுத்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. சூப்பராக எடுத்திருக்காரு. காமன் மேன் பார்க்கலாம். காமன் மேன் பார்க்கறதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, இந்த கடல் சார்ந்த விஷயங்கள்லாம் பிடிக்கிறவங்க லைக் பண்ணுவாங்க. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குண்ணா. போட்டுக்குள்ளேயே எடுத்திருக்காங்கண்ணா, அவ்வளோதானே. ஒரு சின்ன போட்டுக்குள்ளே படம் எடுத்திருக்காங்க, அதை காமிச்சிருக்காங்க. ஸ்லோவாக போகுது, போட்டுக்குள்ளேயே கதையை முடிச்சிருக்காங்க. என்ன ஒன்று லாஸ்ட்டில் காட்டுறது, மீனா அந்த போட்டோட ஓனர் அவர் உயிரை கொடுத்து காப்பாற்றி எல்லாரையும் மக்களை கரை சேர்க்குற நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப இதுவும் எழுதியிருக்காங்க, கொஞ்சம் லாங்கு, பட் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க அந்த ஸ்பேஸ்க்குள்ளே பெட்டராக பண்ணுறதுக்கு. படம் கொஞ்சம் லாங்கு தான், ஏன்னா அது அவங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட். 2.5 மணி நேரம் படம் ஓட்டி ஆகணும். ஃபீச்சர் ஃபிலிம்லாம் அப்படி தான், இல்லைன்னா டாக்குமெண்ட்ரியாக தான் போவோம். ஸோ இல்லை படம் வந்து நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. 12 அக்ரிமெண்ட் மாதிரியான ப்ரிமைஸு. ஸோ தே ஆர் கன்ஸ்ட்ரெயின்ட் வித் த ஸ்பேஸ். யோகி பாபு ஃபர்ஸ்ட் காமெடியரா காமிச்சிருக்கோம், இந்த தடவை ஒரு கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆப்வியஸ்லி ஸ்டார் புல்லிங் பவர் இருக்கிறதுனால அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ பர்ஃபார்மராக டூயிங் பெட்டர். இது ரொம்ப யூனிவர்சலான ஸ்டோரி. லைக் ஐ செட் 12 அக்ரிமெண்ட் மாதிரி 100 வருஷம் பழைய ப்ரிமைஸ். ஸோ புதுசு தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்குற படம் தான் அது. அது தேட்டர் வந்து பார்க்க சொல்லுங்கள். இங்கேயே என்ன இருக்குன்னு காசு கொடுத்து வந்து பார்க்க சொல்லுங்கள். இல்லை காமெடின்ட்டு இல்லை, படம் முழுக்கவே அது சிம்புதேவன் சார் அவங்க திரைப்படம் என்ன தன்மையில் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஓப்பனிங்லேருந்து அதான் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்குமே சுவாரஸ்யமாக இருந்தது. ப்ளஸ் பாயிண்ட்டு எப்படின்னு சொல்கிறது, முழுக்க அது கடல் பகுதியிலே அதுவும் ஒரு போட்லேயே வச்சு எடுத்திருக்காங்க. அது சிஜி ஒர்க் மற்ற விஷயங்கள் இருந்தால் கூட அது சுவாரஸ்யமாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் அப்படின்னு சொல்லன்னு தெரில. எனக்கு ஓப்பனிங்லேருந்து கடைசி வரைக்குமே படம் பிடிச்சிருந்தது. ஆமாம், இந்த சீக்வன்ஸ் அப்படி தான் இல்லை. மூவியோட ப்ளஸ் பாயிண்டாக மேக்கிங் தான் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. காமன் ஆடியன்ஸாக எல்லாமே இருக்குது ப்ரோ. காமெடி இருக்குது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அந்த பாட்டுலாம் தேவையில்லாத பாட்டு இருந்தது, அது வந்து அவங்க பாடுற பாட்டெலாம் கொஞ்சம் போர் அடிச்சுது, அவ்வளோதான். அது பாட்டு வைக்கணும்னு வச்சுருக்காங்க. சரி, எங்கே லேக்லாம் இல்லை ப்ரோ, லேக்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்கணுன்ற இன்டென்ஷன் இருந்துச்சு, அதுவே பெரிய விஷயம் தான். சரி, இந்த போட்டில் அவங்க இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம் தான். அரசியல்னால் அது இன்னைக்கு தேவையானது தான், நம்மளோட ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிக்கான விஷயங்கள் தானே, அது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காரு. படம் மூவியே ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. படம் முழுக்க எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான், எல்லாமே நல்லா இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாமே சூப்பராக இருக்குது படம் முழுவதும். ஆனால் படம் வந்து மிக நேர்த்தியாக கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் போகுது. கடைசி வரைக்கும் நீங்கள் படத்தை ஒரு முறையில் 2 முறை 3 முறை கூட பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன போட்டில் கடைசி வரைக்கும் படங்கள் நடக்கக்கூடிய கதை நமக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. எத்தனை டைம்னா பார்க்கலாம்.
காமெடி மட்டும் இல்லை, கருத்து மட்டும் இல்லை, மன்னி பூர்வகுடி மக்கள் எப்படி தள்ளப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி அடித்து விரட்டப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது நம்ம சொந்த இனத்துக்குள்ளே யுத்தம் எப்படி நடக்குது, இவன் வேணும் ஒருத்தனுக்கு போட்டு கொடுத்து எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க போகிறாங்க வரணும்னு நடந்துகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது படம், சிறப்பாக படம் பார்க்கலாம். யோகி பாபு சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? காமெடியாக அவரை பார்த்துருப்போம், இப்போ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறோம், எப்படி இருக்குது? இல்லை அவர் நீங்கள் அதான் சொல்கிறேன், அவரோட காமெடி மட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த ரோலில் வேறு லெவலில் அடிச்சிருக்காரு. சரி, ஓகே சார். அரசியல் பேசியிருக்காங்களா? எந்த அளவுக்கு கரெக்டாக பேசியிருக்காங்க? இல்லை, படம் பாருங்கள், படம் நல்லாயிருக்கும். படம் எல்லாம் ஆடியன்ஸுக்கு வந்து ஜென்ரலான ஆடியன்ஸுக்கு உள்ள யோகி பாபுனா காமெடி சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்லி தேட்டருக்குள்ளே போவாங்க. உங்களுடைய தாண்டி அவர் இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகன் ரேஞ்சுக்கு போயிட்டார். அதனால் அவர் சொல்லப்பட்ட விதம், அவர் தியாகம் பண்ணிருக்காருங்க, படத்துக்காக தியாகம் பண்ணிருக்காருங்க, சிறப்பாக நடிச்சிருக்காரு, சூப்பருங்க. மியூசிக் எப்படி இருந்துச்சு? அது வேற லெவலுங்க. ஏங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, கஷ்டம் இங்கே பாருங்க, சீரியஸ் சீன் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஆடியன்ஸ் வந்து சுவாரஸ்யம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஆமாம், ஒரு போட்டில் எடுக்கிற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மூவி. யோகி பாபு சார் நடிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. யாருமே உயிரோட துணிய மாட்டாங்கல்ல, அது மட்டும்தான் இந்த மூவியை பார்க்கல உயிரோட இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு புரியுது. ஹிஸ்டாரிக்கல்னு சொல்கிறதுக்குரிய எல்லா கண்டென்ட்டும் உள்ளக்க இருந்தது. காமெடி இருந்தது உள்ளக்க. அவரோட கேரக்டர் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் காமெடி சென்ஸு அவர் எந்த இடத்துலையும் அவரோட ஃப்ளோவை எந்த இடத்துலையும் கட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. படமே ப்ளஸ்ஸாக தான். எனக்கு ஒரு மாதிரி போட்டில் போன ஃபீல் இருந்தது. கிட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகலாம். நம்ம சாட்டர்டே சண்டே ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம்னு சொல்லலாம். இந்த மூவியோட ப்ளஸ்ஸா ஒரே போட்டில் 2 hours ஷூட் பண்ண இருக்கிறது, அதே பெரிய ப்ளஸ் தான். It is a message to the society that a lot of people came சென்னைக்கு வந்துட்டு they took over, so the சென்னையில் இருக்கிற actual people have lost their identity அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது மெசேஜ்.